வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வியாழக்கிழமை காலை திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தனது தந்தையும் கட்சி நிறுவனருமான டாக்டர் ராமதாஸை சந்தித்தார். கட்சி தலைமை மற்றும் உள் மேலாண்மை பிரச்சினைகள் தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பொது மோதலின் பின்னணியில் இந்த சந்திப்பு நடந்தது. இது கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்களிடையே ஊகங்களை தூண்டியது. சுமார் 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்தது. அன்புமணி தனது இளைய மகள் சஞ்சித்ராவுடன் இருந்தார். இந்த நேரத்தில் ராமதாஸின் மூத்த மகள் பி. காந்திமதியும் வீட்டிற்கு வந்தார். காந்திமதி வந்த சிறிது நேரத்திலேயே ஊடகங்களுக்கு எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் அன்புமணி வளாகத்தை விட்டு வெளியேறியதாக வட்டாரங்கள் குறிப்பிட்டன. குறிப்பாக சமீபத்தில் பாமகவின் இளைஞர் அணித்தலைவராக நியமிக்கப்பட்ட காந்திமதியின் மகன் பி. முகுந்தன் சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த பதவியை ராஜினாமா செய்ததாக நம்பப்படுகிறது. அவரது குறுகிய கால பதவிக்காலமும் திடீர் ராஜினாமாவும் கட்சிக்குள் உள்பதட்டங்களை மேலும் அதிகரித்துள்ளன. அன்றைய தினம் துக்ளக் என்ற தமிழ் வார இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி, சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் செய்த துரைசாமி போன்ற முக்கிய பிரமுகர்களும் தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை தந்தனர். டாக்டர் ராமதாசுடன் தனி சந்திப்பு நடைபெறுவதாக கூறப்பட்டதால் அவர்களின் வருகை மேலும் ஊகங்களை தூண்டியது. தற்போது நிலவும் உள் முரண்பாடுகளுக்கு மத்தியில் தந்தை மகன் சந்திப்பு வேறுபாடுகளை குறைத்து கட்சியின் தலைமையை உறுதிப்படுத்த உதவும் என்று பாமக தொண்டர்கள் நம்புகின்றனர். இருப்பினும் வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பு கட்சி தொடர்பான எந்தவொரு முறையான விவாதங்களையும் விட தனிப்பட்ட மற்றும் குடும்ப விஷயங்களில் கவனம் செலுத்தியதாக நிகழ்வுகளுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.